அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளையும் துவங்குவது தேவனுடைய கிருபை, ஒவ்வொரு நாளையும் முடிப்பதும் அவருடைய கிருபை தான். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய கரம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருக்குள் விசுவாசிங்க. ஆமேன். நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்ம அருமை ரட்சகராக இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த மிக முக்கியமான ஒரு பாடம் ஃபெய்த் அல்லது விசுவாசம். ஆமேன். விசுவாசிக்கிறவனுக்கு என்ன வேணாலும் நடக்கும், எந்த காரியத்தை வேணாலும் கர்த்தர் செய்து கொடுப்பார். சரியா? ஆகவே இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்களே, இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க, இந்த வார்த்தை விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தின்படியே தேவன் உங்களை நடத்த போகிறார். அனுதினமும் ஆவியானவரோடு என்று தானே இந்த சின்ன ஷார்ட் மெசேஜுக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். இந்த நாளில் ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டிய விதம் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல். கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவரால் நாட்களில் நாம் நடத்தப்படும் போது, அவரோடு கூட நீங்கள் நடக்கும்போது, அவருக்குள் மறைந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நம்ம அறியாமல் இருந்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு சொல்லும்போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால சமீபமானீங்கன்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படி தான் இருந்தீங்க, நானும் அப்படி தான் இருந்தேன். அப்படி இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நம்ம இப்போ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அவரோடு கூட தினந்தோறும் நீங்கள் பயணிக்கிறீங்க. அதனால தான் அனுதினமும் ஆவியானவரோடு அவரோடு கூட ட்ராவல் பண்ணுவது போல யோசிங்க. அவரோடு கூட இணைந்து நடப்பது போல நீங்கள் விசுவாசிங்க. அப்போ அவரோடு பேச 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 அப்புறம் பழக, அவருக்குள்ளே மறைந்திருக்கிற ஒவ்வொரு கிருபையும் உங்களுக்குள்ளே வந்துடும். அதில் ஒன்று தான் பற்பல பாஷைகளை பேசுதல். இங்கிலீஷில் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அன்னோன் டங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போது கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியான நிறைவு ஊற்றப்படும் போது அதனுடைய வெளியரங்கமான அடையாளம் பற்பல பாஷைகளை பேசுதல். வேதத்தில் அழகாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 28:11 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட கர்த்தர் பேசுவார். அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அழகாக பார்க்கலாம். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான், பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த அபிஷேகத்தில் ஆண்டவர் எனக்கு பற்பல பாஷைகளை நான் பேசி ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு அந்த கிருபைகளை தாங்கன்னு கேளுங்க, நிச்சயமாக தருவார். அதனால் என்ன பிரதர் பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, சரியா? இப்போ அதுவே ஆண்டவர் பேசி நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பேசி ஆண்டவர் கேட்குறாரு. எவ்வளோ பெரிய கிருபை இல்லையா? அப்போ ஆவியானவருடைய நடத்துதல், அவருடைய கிருபை, அவருடைய சத்தம் எல்லாம் உங்களுக்குள்ளே கேட்கும். ஆமேன். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு முதிர்ச்சி அடைவீங்க. குழப்பம் வராது. பிரச்சனை வரும், ஆனால் குழம்ப மாட்டீங்க. போராட்டம் வரும், தோல்வி அடைய மாட்டீங்க. இன்றைக்கி நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? ஜெபம் பண்ணிடுவோமா? இந்த கிருபை கர்த்தர் தருவாரானால் நீங்கள் தேவனோடு நல்லா பேசி பழகி ஆராதனை செய்வீங்க. உங்கள் ஜெப நேரம்லாம் உங்களுக்கு இனிமையாக இருக்கும். நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அந்நிய பாஷையினால் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஆவியினாலே பற்பல பாஷைகளை பேசி பேசி அதற்குரிய தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு உடைய பிள்ளைகள் வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். அந்த வெளிப்பாடுகளோடு இந்த நாள் முழுவதும் நடத்தி ஒரு குறையும் இல்லாமல்
போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து தெய்வீக பிரசன்னத்தில் நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் பிரசன்னத்தில் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் முழுவதும் தேவன் அப்படி உங்களை நடத்த போகிறார். ஷேர் பண்ணணும் இல்லை, அது உங்களுடைய ஊழியம். ஆமேன். ஹிந்தியில் ஷேர் பண்ண வேண்டியது ஹிந்தி தெரிஞ்ச பிள்ளைகளுடைய ஊழியம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.